முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கொடிய நோயான டிமென்ஷியா பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த எபிசோடில் டிமென்ஷியாவோட ஸ்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மறதி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பத்தில் அவங்களோட வேலைகள்லாம் அவங்களால செஞ்சுக்க முடியும். இப்போ குளிக்கிறது, போகிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ப்ளஸ் அவங்களோட செல்ஃப் கேரில் சாப்பிட்றது, வெளியில் போகிறது, கடைக்கு போகிறது, சின்ன சின்ன அவங்களுக்கான வேலைகள், சின்ன சின்ன வேலைகள். இனிஷியலாக எல்லாருமே ஆக்டிவாக அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டேஜ் வைஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ கடைக்கு போகணுன்னா அவங்க ரெடி ஆகி ஒரு அமௌண்ட் மணி எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும், அங்கே வாங்கின இடத்துல சேஞ்ச் வாங்கணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸை பிரேக் பண்ணுறதே அவங்களுக்கு கஷ்டமாகிறதுனால அடுத்தது அவங்க போகிறதையே தடுத்துருவாங்க, வெளியில் போகிறது தடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றது குழப்பமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் ஆக பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டூத் ப்ரஷ் எடுத்து பேஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணணும். இது ஸ்டெப்ஸ் ஆஃப் தட் ப்ரஷிங் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் ப்ரஷ்ஷை எடுக்கணும், அதில் பேஸ்ட் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிடும். அஃபெக்ட் ஆகுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கை விரலாலேயே ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டு மேக் இட் மோர் சிம்பிள். இதெல்லாம் நம்ம வெளியில திடீர்னு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட திறன் குறையிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது கூட இருக்கிறவங்களால கெஸ் பண்ண முடியாது. மறதி வியாதியில் ஞாபக திறன் மட்டும் குறையிறது கிடையாது. இந்த தொந்தரவுகள் மட்டும் இல்லாமல் அவங்களோட பிஹேவியர்லேயும் இஷ்யூஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பார்க்குறதுல இப்போ நான் பார்க்குறப்போ என்னோட பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க இனிஷியலாக ஒரு மனநல மருத்துவரை அணுகிறதே அவங்களோட பிஹேவியரில் இஷ்யூ வரும்போது தான் எங்ககிட்ட வராங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜஸ்லாம் அவங்க கடந்து வந்திருப்பாங்க. பிஹேவியரில் இஷ்யூ எப்படி வரும் அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமாக கோவப்படுறது, அதுக்கப்புறம் இந்த மறதி அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, ஆனால் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு மறந்துருச்சு அப்படின்றது அவங்களுக்கு அதில் தெரியாது. ஸோ சுற்றி இருக்கவங்க நீங்கள் மறந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னாலே கோவம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கோவம் அதிகமாக வர்றது, மூடு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ரொம்ப சோகமாக அழுவாங்க, சில டைமில் ரொம்ப கோவப்படுறது, இப்படி மாறி மாறி அவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். மன அழுத்தத்துக்கான அறிகுறிகளும் இந்த வியாதியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ளஸ் பயம் பதட்டம் அதிகமாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது நம்மளை சுற்றி, ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் என்னன்னு புரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு இனம் புரியாத பயம், பதட்டம் இதெல்லாம் ஆட் ஆகிடுது. இதனால தூக்கம் குறையுது. தூக்கம் அதிகமாக ப்ராப்ளம் ஆகிறதுனால அவங்களோட பிஹேவியர் இன்னும் மோசமாக தான் ஆகுது. அப்புறம் அவங்களோட சுபாவமே, நிறைய கேர்கிவர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இப்போ நாங்கள் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனை பார்க்குறோம், இவங்க நடந்துக்கிறதுக்கும் இவங்க இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் பர்சனாக இருப்பாங்க, கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி வேலைக்கு போகிறது. இந்த மாதிரி இருந்தவங்க இந்த டிமென்ஷியா ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் லேட்டர் ஸ்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கிற டைப்பில் அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. கோவம் அதிகமாகிறது, ஃபேமிலி மெம்பர்ஸே விரோதியாக பார்க்குறது, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி அவங்களோட சுபாவமே மாறிடும். ஒரு பிரம்மையில் இருக்கிற மாதிரி அவங்க சிம்டம்ஸை எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாங்கள் இதை உட்காந்து கோரிலேட் பண்ணும்போது நல்லாவே தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மறதி வியாதி தான். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.